சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்த பிறகு அடுத்த 3 வருஷத்துக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஃபீஸர் மூலயமா அவங்க ஃபாலோ பண்ணப்படுவாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஃபீஸருடைய வேலை. அந்த குற்றவாளிகளுடைய காலில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு இருக்கும். 24 மணி நேரமும் 3 ஷிஃப்டாக உட்காந்து பார்க்கறது தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஃபீஸருடைய வேலை. இது ஒரு கொரியன் மூவி, ஆஃபீஸர் பிளாக் பெல்ட். கதாநாயகன் தன்னுடைய 4 நண்பர்களோட வேலை வெட்டி இல்லாமல் ரூமில் உட்காந்து கேம் விளையாடுறது தான் முழு நேர வேலை. அப்பப்போ கிடைக்கிற நேரத்தில் தன்னுடைய சிக்கன் ஷாப்பில் இருக்கக்கூடிய கறிகளை கொண்டுட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி ஒரு இரவு ஒரு குற்றவாளி போலீஸ் ஆஃபீஸரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப போலீஸ் ஆஃபீஸர் தாக்கப்படுறாங்க. கதாநாயகன் உள்ள புகுந்து அந்த குற்றவாளியை அடிச்சு தும்சம் பண்றான். உடனே அடுத்த நாள் காலையில ஒரு அவார்டை கொடுத்து நீ ஒரு நல்ல ஃபைட்டர்ப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. கதாநாயகன் ஒரு சிறந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரன் அப்படிங்கிறத கவனிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இவனை அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்து நீ ஃப்ரீலான்ஸாக இந்த வேலையை செய்ய, உனக்கான சம்பளம் இதை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதாநாயகனும் இது ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சும்மா தானே இருக்கிறான், ஒரு பார்ட் டைம் அந்த வேலையை செய்யலாமே அப்படின்ட்டு இந்த வேலையை செய்கிறான். தன்னுடைய அடுத்தடுத்த வேலைகள் நகர என்ன அப்படின்னா, ஒரு குற்றவாளி வந்து அவனுடைய கணுங்களில் கட்டியிருக்கக்கூடிய ஜிபிஎஸோட பேட்டரி குறைஞ்சது அப்படின்னா ஃபோன் பண்ணி இவ்வளோ 30% தான் இருக்குது, 20% தான் இருக்குது, நீ சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லணும். அதே வேளையில் அவன் எங்கெங்கே மூவ் ஆகிறான், எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இருக்கிறதும் இவங்களோட வேலையை தான். ஒவ்வொரு குற்றவாளியும் நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு காமெடியாகவும் பண்ணியிருப்பாங்க. என்னடா இப்படியே போரே போயிட்டுருக்கு, எதுவும் பெருசாக காட்ட மாட்டிங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு பெரிய குற்றவாளி ஒருத்தன் வருவான். அந்த குற்றவாளியை கவனிக்கிறது தான் முழு நேர வேலையாக நம்ம ஹீரோ இறங்கி வேலை செய்கிறாரு. அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதே குற்றத்தை திரும்ப ஆரம்பிக்கிறான். இவன் என்ன மாதிரியான குற்றம் செய்தான் அப்படின்னா, சிறுமிகளை கடத்தி அவங்களுடைய வீடியோக்களை எடுத்து பிளாக் செயின் மூலிமா வெளியேறதான் இவனுடைய வேலை. ஒரு முறை சிறுமி ஒருத்தி கடத்தப்படுறான். இந்த விஷயம் இவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த கடத்தல் குரூப் இந்த 3 போலீஸ் ஆஃபீஸரையும் அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிரெயின் டெத்து ஆயிடுவார், இன்னொருத்தருக்கு நெக்கு உடஞ்சிரும். நம்ம ஹீரோவுக்கும் கை கால் மூக்கெல்லாம் உடச்சி விட்டு படுக்க வச்சுருவாங்க. அந்த சண்டையில் வந்து சிறுமி காப்பாற்றப்பட்டுருவான். ஆனால் அந்த சிறுமியோட மன உளைச்சல்னால வீட்டை விட்டு வெளியில் வரவே மாட்டான். 6 மாதம் கழித்து மீண்டும் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறாரு ஹீரோ. அந்த குற்றவாளியை கண்டிப்பாக நான் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். தன்னுடைய அப்பா இந்த வேலையெல்லாம் நீ இனிமேல் செய்ய வேண்டாம், உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அந்த பொண்ணுடைய கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு. சரி போயிட்டு வா அப்படின்ட்டு அப்பா அவனுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. கூட தன்னுடைய நண்பர்களை சேர்த்துக்கிறாரு. அந்த குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சான், அவங்களோட டீமை எப்படி தும்சம் பண்ணான் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இது ஒரு ஃபன் ஃபில் அண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு மூவி. அப்படியே கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, 1 மணி நேரம் இந்த படத்தை பார்க்கலாம்.